ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு இயேசுப்பா நம்ம ஒவ்வொருக்கும் கொடுக்கிறதான நல்ல வாக்குத்தத்த வார்த்தை 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமென். இயேசுப்பா உங்களை விசாரிக்கிறவர். அவர் உங்களை விசாரிக்கும்படி ஒருவர் உண்டு. அவர் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இருக்கிறதுனால உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்க. ஒரு முறை ஒரு தச்சன் ஒரு வீட்டுக்கு வேலைக்கு சென்றிருந்தானாம். வீட்டுக்கு வேலைக்கு செல்லும்போது அந்த வீட்டில் எப்படி பேசியிருந்தாங்கன்னா, சம்பளம் நீ வேலை பார்க்குற ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் உனக்கு சம்பளம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். அப்போது இவர் போகும்போதே இவருடைய வண்டி வீல் பஞ்சர் ஆனதுனால இவரால் போக முடியலை. அதில் 1 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு. அங்கேயும் போய் பார்த்தா அவர் இந்த மரத்தை வச்சு அறுக்கிற அந்த ரொம்ப ரிப்பேர் ஆகி அதனாலே அவரால் வேலை செய்ய முடியல. திரும்பி வரும்போது கூட அவருடைய வண்டி மறுபடியும் ரிப்பேர் ஆகிட்டு. அப்போது அவர் வீட்டுக்கு ஓனர் கூப்பிட்டுருந்தார், வேலைக்கு கூப்பிட்டுருந்தார். அந்த ஓனர் என்ன செய்தார், நானே உன்னை வீட்டில் கொண்டு போய் விடுறேன்னு சொன்னாராம். வீட்டுக்கு காரில் கூட்டிகிட்டு போகிற நேரத்தில் இந்த தச்சன் உள்ளே இருந்துட்டு அப்படியே சோர்வையான இன்னைக்கு வந்ததே ஒன்று விளங்கலையேன்னு சொல்லி சோகத்தோட இருக்கிறாராம். அப்போ வீட்டில் இறக்கி விட்ட உடனே அவர் என்ன பண்ணாராம், இறங்கி போய் அவர் வீட்டு முன்னாடி ஒரு மரம் இருந்துதான். அந்த மரத்தில் தன் கையை தொட்டுட்டு அப்புறம் உள்ளே போயிட்டாராம். அதுக்கப்புறம் இவரையும் கூப்பிட்டாராம். உள்ளே போனீங்கன்னா உள்ளே நல்லா சந்தோஷமாக சமாதானமாக எந்த பிரச்சனையும் இல்லாதபடி நல்லா இருந்தாராம். இவர் காரில் கூட்டிகிட்டு போன நபர் வீட்டுக்கு வந்துட்டு இவருக்கு ஒரே இது, என்னடா இந்த நபர் அவ்வளோ டென்ஷனில் போனார், ஆனால் வீட்டுக்குள்ளே போனோன்னே ஏதோ மரத்தை பற்றி தொட்டார், வீட்டுக்குள்ளே போனோன்னே எல்லாத்தையும் மறந்து நல்லா சந்தோஷமாக சமாதானமாக இருந்தார், என்னன்னு புரியலேன்னு சொல்லிட்டு காலையில் கேட்போம் அப்படின்னு மறுநாள் காலையில் அவர்கிட்ட கேட்குறாரு. ஆமாம், நீங்கள் வந்தீங்க, என் கூட வரும்போதெல்லாம் ரொம்ப டென்ஷனாக இருந்தீங்க, ஆனால் உள்ளே போகும்போது நல்ல இந்த மரத்தை தொட்டோன்னே நல்லா இருந்தீங்களே, அது சந்தோஷமாக சமாதானமாக இருந்தீங்களே எப்படி அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாராம். அதுக்கு அவர் சொல்கிறார், ஓ அதுவா, அது என்னுடைய தொல்லைகளின் மரம் அப்படின்னு சொன்னாராம். எனக்கு தொல்லை நிறைய இருக்கும், எனக்கு தெரியும், நான் வெளியே வேலைக்கு போகும்போது எனக்கு இப்படிப்பட்ட தொல்லைகள் இடர்கள் எல்லாம் வரும்னு தெரியும். இது என் வீட்டு முன்னே இருக்கிற மரம், என்னுடைய தொல்லைகளுக்கான ஒரு மரம். நான் என்ன செய்வேன், வீட்டுக்கு வரும்போது என் வழியில் நடந்த எல்லா பிரச்சனை, போராட்டம், தொல்லை எல்லாத்தையும் என்ன செய்வேன்னா இந்த மரத்தில் மாட்டி விட்டுருவேன். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்குள்ளே போகும்போது இதெல்லாம் நான் நினைக்க மாட்டேன், சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொன்னாராம். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கும் கூட நம் கவலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் வைத்து விடும்படியான ஒரு மரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் சிலுவை மரம். வசனம் சொல்கிறது, அவர் நம்மை விசாரிக்கிறவர் ஆனபடியால் நம்முடைய கவலைகளை எல்லாம் என்ன செய்யணுமா, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நம் கவலைகளை வைத்து விடுங்க என்று சொல்கிறார். நீங்கள் உங்கள் கவலைகளையும் போராட்டங்களையும் நினைத்து அழுது கொண்டு இருக்காதபடி இந்த கவலைகளை எல்லாம் என் மேல் வைத்து விடுங்க, நான் அதை சுமக்க தயார் என்று சொல்கிறார். இன்னைக்கு அநேகர் கவலைகளை என்ன செய்வாங்க, அவங்களே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு கவலைப்படுவதில் சோர்ந்து போய் சோர்வான காரியங்களை சொல்வதில் பார்த்தீங்கன்னா அவங்க முதலிடமாக இருப்பாங்க. நடந்ததே நினச்சி சோர்ந்துட்டே இருப்பாங்க. நடந்ததே நினச்சி சொல்லிகிட்டே மற்றவங்களையும் சோர்வுக்குள்ளாய் நடத்துகிறவங்க இன்றைக்கி அநேகர். ஒரு அணையிலேருந்து வெள்ளம் அடித்து கொண்டு போன வெள்ளத்தை மறுபடி திருப்பி கொண்டு வர முடியுமா? அன்னைக்கு கொண்டு வரவே முடியாது. அதே போல் உடைஞ்ச கண்ணாடியை சேர்த்து வைக்க முடியுமா? முடியவே முடியாது. ஆனால் அன்றைக்கி அநேகர் உடைந்த கண்ணாடி எப்படியாவது ஒட்ட வச்சிடணும்னு சொல்லி நடந்த காரியத்தை நினைத்து தன் வாழ்க்கையை முழுதும் அந்த கண்ணாடியை ஒட்ட வைக்கிறதுலையே வீணாக்கி கொண்டு செலவழித்து கொண்டு இருக்கிறாங்க. இது முடிந்த காரியங்களை நாம் கர்த்தரிடத்தில் ஒப்புவிப்போம். அவர் எல்லாவற்றையும் அவர் கரெக்டாக செய்வார். அதுலேயும் ஒரு நன்மையை அவர் கொண்டு வருவார். சில வேளைகளில் செய்யக்கூடாத சில தவறுகளை செய்தது நிமித்தமாக வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகளை எண்ணி ஐயோ இந்த நான் காரியத்தை செஞ்சதுனால என் வாழ்க்கை இப்படி போயிட்டேன்னு சொல்லி அந்த தவறை நினைத்து புலம்புகிறவர்களும் உண்டு. அப்படி நாம் புலம்பும் போது நாம் தெய்வீக பிரசன்னத்தை நாம் இழந்து விடுவோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்கன்னா கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை எந்த காரியம் கவலைப்பட வைக்கிறதோ அதை அவருடைய கால்களில் ஊற்றி நீங்கள் ஜெபித்து கண்ணீரோடு இதுலேருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க என்று கேட்பீங்கன்னா அதற்கப்புறம் அந்த காரியத்தில் குறித்ததான கவலை உங்களை விட்டு நீங்கும். ஹல்லேலூயா. இந்த வேளையில் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகளை நீங்கள் இருப்பீங்கன்னா கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் விட்டு விடுங்க. சிலருடைய வாழ்க்கையில் பார்த்துட்டிங்கன்னா எத்தனையோ பெரிய
இடர்களும் பிரச்சனைகள் வரும். அந்த இடர்கள், பிரச்சனைகள், சோதனைகள் எல்லா சூழ்நிலைகளிலும் வருவது இயல்பு தான். அந்த சூழ்நிலைகள் எல்லாம் நாம் கர்த்தர் மேல் நம்முடைய பாரத்தை நாம் வைத்து விட வேண்டும். அதிலே நினைத்து கவலைப்பட்டு வருந்தி நாம் நிற்கவே கூடாது. அதை நினைத்து நினைத்து நாம் படுக்கும் போதும், உட்காரும் போதும், எழுந்திருக்கும் போதும் அதே நினைச்சு 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 கவலைப்படும். நான் வேதத்தில் ஒரு வசனம் சொல்கிறது, நீங்கள் லௌகீக கவலைகளினால உங்கள் இருதயம் பெருந்திண்டி அடையாதபடி எச்சரிக்கையாயிருங்கள், மனுஷகுமாரன் சீக்கிரம் வருவார் என்று சொல்லி. எவ்வளவுதான் சொன்னாலும் சிலர் அதை குறித்தே கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. நடந்ததையே சொல்லி சொல்லி மற்றவங்களையும் அவங்களும் நிம்மதி இல்லாதபடி இருப்பாங்க. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீங்கன்னா, ஒரு சாதாரண உலக மனுஷனே பாருங்க, அந்த மரத்தின் மேலே நான் தொங்க விட்ட பிறகு எனக்கு அந்த பிரச்சனையே எனக்கு தெரியாது. நான் மறுநாள் எழும்பி வரும்போது எனக்கு எதுவுமே, நான் எல்லாத்தையுமே மறந்துடுவேங்கும்போது, நமக்கு நம் வாழ்க்கையிலே நாம் கர்த்தர் நம்முடைய கவலைகளை எல்லாம் சுமக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். சிலுவை மரத்தில் நாம் எல்லா கவலைகளையும் நாம் அவருடைய சமூகத்தில் நாம் வைப்போம். அவர் நம்மை விசாரிப்பார். உங்களை விசாரிக்கிறவர். அவர் உங்கள் கவலைகள் எல்லாம் உங்களை விட்டு எடுத்து போட்டு அவருக்கு உங்களை விசாரித்து உங்களை நடத்துவாராகவே. இப்போதும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விட்டு நீங்கள் சந்தோஷமா இருங்கன்னு சொன்னீங்களேப்பா. இந்த வேலையிலும் கவலைப்பட்டு கலங்கி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாளிலும் இந்த வார்த்தையின்படி நீர் தேய்ச்சின கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கவலை, கண்ணீர், இருக்கிற நெருக்கம், பிரச்சனை, போராட்ட பாடுகள் எல்லாவற்றிலிருந்து ஒரு பெரிய விடுதலையும் சமாதானத்தையும் நீர் கட்டளையிடுங்கப்பா. நீர் விசாரிக்கிற தேவன் என்பதை அறிந்து விசுவாசித்து உம்மிலே பலன் கொள்ள கிருபை செய்யுங்க. இந்த நிகழ்ச்சியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. எல்லா கட்டுகள், எல்லா பிரச்சனைகள், எல்லா போராட்டங்களிலிருந்து ஒரு பெரிய தெய்வீக சமாதானத்தை, விடுதலையும் கட்டளையிடும். எல்லா காரியத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். அற்புதங்களை செய்யும் சாட்சியாய் நிறுத்தும். சகல துதி கனமாகி உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.